ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாக இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எவ்வளவு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை, ஒரு அற்புதமான ஸ்டேட்மெண்ட்டை பக்தனாக யோபு அனுபவித்து சொல்லுகிறார். ஆமென். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையில யோபுவை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சார்? பெரிய சீமானாய் ஆசீர்வதிச்சார். எத்தனை ஆயிரம் ஒட்டகங்கள், ஏர்மாடுகள், கழுதைகள், ஏராளமான ஆசீர்வாதம். ஆமென். அப்படியாய் ஆசீர்வதித்தார். யோபுக்கு தெரியும், இத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட யோபு ஒரே நாளில் 10 பிள்ளைங்க செத்து போகிறாங்க, எல்லா விதமான ஆசீர்வாதங்களை இழந்து போகிறார். தேவப்பிள்ளையில ஆமென். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் யோபு சொல்ற, தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமென். யோபு இழந்த அத்தனையும் இரட்டத்தனையாய் திருப்பிக் கொள்கிறார். இதே யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 10வது வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கும். யோபு இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் திரும்ப பெற்றுக்கொண்டார். அதனால சொல்றாரு, தேவரீ நீ சகலத்தை செய்ய வல்லவர். ஆமே, என் ஆசீர்வதிக்கவும் தெரியும். ஒருவேளை என் ஆசீர்வத்தை பிசாசு திருட நினைச்சு, பிசாசை அழிக்க நினைச்சு, பிசாசு எனக்கு எதிரான காரியங்களை செய்தாலும் நீர் என்னை ஆசீர்வதிப்பீர். அல்லேலூயா. நான் இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வேன் என்ற ஒரு பெரிய தைரியத்தோடு சொல்றார். இதே யோபு அழகா சொல்லுவார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அவ்வளோ ஆணித்தரமான ஸ்டேட்மெண்ட்ஸை யோபு சொல்கிறத பார்க்குறோம். உங்கள் வாழ்க்கையிலும் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். சோர்ந்து போகாதீங்க. என் வாழ்க்கையில் இது நடக்கலையே, இதை எழுந்துட்டேன்னு, இவ்வளோ நஷ்டம் வந்துடுச்சு, இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ பாடுகள், இதெல்லாம் நினச்சி நீங்கள் வேதனைப்படுறீங்களோ, உங்கள் வேதனைகளோ, உங்கள் உபத்திரவங்களோ, நெருக்கங்களோ பர்மனெண்ட்டு கிடையாது. ஆமென். அதெல்லாம் சில காலம். உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆண்டவரே சொல்லிட்டார். அதெல்லாம் கொஞ்ச காலம். தேவ பிள்ளைகளே, அவர் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிற கர்த்தர். பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா ரொம்ப அழகாக அங்கே சாலமோன் ஞானி சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். ஆமென். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். எப்படி செய்வாரா? அதுக்கு ஒரு காலம் இருக்கு. அதினதின் காலத்தில் எப்படி செய்வாரா? நேர்த்தியாய் செய்வார். சோர்ந்து போகாதீங்க. எந்த காரியத்தை கைக்குடி வரல, கலங்கி கொண்டிருக்கிறீங்க தேவப்பிள்ளையே, அந்த ஒரு காலம் இருக்குது. விதைக்க ஒரு காலம் இருக்குது, அறுக்க ஒரு காலம் இருக்குது. ஆமென். ரொம்ப பெரிய பட்டியல் அங்கே சொல்லப்பட்டிருக்கோம். அவர் உங்கள் காலத்தில் உங்களை ஆசீர்வதிப்பது 100க்கு 100 உண்மை. அதை இல்லையா? இதை நம்புறீங்களா? இது விசுவாசிங்க. நிச்சயமாக ஆமென், அதை செய்து முடிப்பார். அதனால சங்கீதக்காரன் இப்படி சொல்கிறாரு. சங்கீத புஸ்தகம் 138ஆம் சங்கீதம் 8வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா ஆமென், ரொம்ப அழகாக சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியை நெகிழ விடாதிருப்பீராக. ஆமென், ஆமென். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. எவ்வளோ பேர் நம்பிக்கை பாருங்க. இன்றைக்கி இந்த ஸ்டேட்மெண்ட்டை, இந்த வசனத்தை நீங்கள் அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. இதை நீங்கள் விசுவாசிக்கும் போது, இதை நம்பும் போது உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்யணும்னு அவர் திட்டமிட்டிருக்கிறாரோ அதுதான் சக்சீட் ஆகுமே தவிர பிசாசு திட்டங்கள் செயல்படாது. ஆமென். பிசாசு திட்டம் எப்பவுமே தோற்று போனது. ஆண்டவர் திட்டம் தான் ஜெயிக்கும். இதை நம்புங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரப்பா. நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்து தடைபடாது என்று யோபு பக்தன் சொல்லுகிறது போல் ஆண்டவரே,
இவங்க வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகள் ஆசீர்வாதம் தடைப்பட்டு இருக்கிறதோ இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபம் பண்ணுறப்பா. ஆண்டவரே, அதினதின் காலத்தை நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர் அப்பா, இவர்களுக்கு செய்யுங்க. இவர்களை வாழ்க்கை ஆசீர்வதிங்க. என்ன காரியத்துக்காக எதிர்பார்த்து சோர்ந்து போயிருக்கிறாங்களோ இன்றைக்கு அந்த நன்மை வரட்டுங்கப்பா. ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் முழுவதும் கரம் பிடித்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்புக்கு ஒப்புக் கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அவர் உங்களுக்கு செய்து முடிப்பார். தைரியமாக போங்க. God bless you.